செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன். உங்க ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால நீண்ட நாளா திருமணம் ஆகாம இருக்கும். வாழ வேண்டிய வயசை வாழ முடியாம திருமணம் ஆகாம தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இதனால மனக்குழப்பம், மன பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கும். கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும். ஸோ இதெல்லாம் நிவர்த்தி ஆகி நல்லபடியா கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன். உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு தலையில தலகாணி வைக்காம அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துட்டு வந்தீங்கன்னா உங்க செவ்வாய் தோஷம் முழுமையாவே கம்மியாயிடும். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாட்சிக்காரர் காலில் விழுறதை விட சண்டைக்காரர் காலில் விழுந்துட்டா மன்னிப்பு கேட்கறது மேல். அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா செவ்வாய் தோஷத்துக்கான அதிபதி முருகன் தான். முருகன் கோயில்ல நீங்க தலை வச்சு படுத்து எழுந்து வந்தீங்கன்னா உங்களுக்கான செவ்வாய் தோஷம் முழுமையா கம்மியாயிடும். அதே மாதிரி இல்லை நாங்கள் வெளியில எங்கேயாவது பெரிய கோயிலுக்கு போறீங்கனாலும் தாராளமா போகலாம். திங்கட்கிழமை கிளம்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில முருகனை பார்த்துட்டு நைட் அதே மாதிரி தலகாணி இல்லாம படுத்து எழுதி வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்க செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.